இப்போ மாடர்ன் தமிழ் சினிமாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன்னா அது நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் 90s வந்த ஒரு படத்தில் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வித் மல்டிபிள் ஃப்ளாஷ்பேக் இருந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளே படத்தை வச்சுக்கிட்டு ஒரு கதையை எடுத்து அந்த கதையை கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் ஆக்கின ஒரு படம் இருக்குது. அந்த படம் தான் கன்னடத்தில் வெளியான எஸ். இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டர் நன்னதன் உபேந்திரா. எனக்கு இப்போது மணிகண்டன் பல இன்டர்வியூவில் கமல்ஹாசனோட படங்களை பற்றி ஒன்று டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறார்ல, அதை பார்க்குறப்ப எனக்கு தோணும், அவர் வேளை நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லணுன்னா உபேந்திரா அவர்களோட படங்களை பற்றி என்னால் மணிகண்டன் அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ படத்தையும் பார்த்து அவ்வளோ தூரம் ரசிச்சிருக்கேன் அந்த படம் எல்லாத்தையுமே. அண்ட் இந்த படம் ஏன் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா, இந்த படம் ஷங்கருக்கு பல இடங்களில், அதாவது நம்மளோட தமிழ் சினிமாவோட மம்மூட் டைரக்டர் ஷங்கருக்கு பல இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸாக அமைஞ்சிருக்குது. அவர் இதையே பல மேடைகளில் அதை மென்ஷனும் பண்ணிக்கிறாரு. அண்ட் மலையாளத்தோட முக்கியமான டைரக்டர் ரிஜோ ஜோஸ் பெரிசிலரி, அவருக்கும் இந்த படம் இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வித் மல்டிபிள் ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. அவர் அடுத்தடுத்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு அங்கமாலி டைரிஸு போன்ற படங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது அப்படின்னு பல இடங்களில் சொல்லிக்கிறாரு. அப்படி இந்த படத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படம் தான் உபேந்திரா நடிக்கிற முதல் படம். அதுக்கு முன்னாடி அவர் டேரக்ட் பண்ணி தான் பண்ணுறாரு. டேரக்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் எழுதிட்டு இருந்தார். அவர் நடிக்கிற முதல் படம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் பற்றி ஷங்கர் பல இடங்களில் பேசியிருப்பார். ஓப்பனிங் சீனே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும்னு. அப்படி என்ன ஓப்பனிங் சீனாக இருக்குன்னா, ஒரு மென்டல் அசைலமில் இருந்து ஒரு பேஷண்ட்டு தப்பிப்பார். அந்த பேஷண்ட் மூஞ்சிலாம் காமிக்க மாட்டாங்க. அவர் ஒரு துப்பாக்கியோட தப்பிச்சிடுவார். அவர் அப்படியே ஊருக்குள்ளே நேராக கோயிலுக்குள்ளே போவார். கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு, இனிமேல் இங்கே கடவுள் எதுவுமே கிடையாது, நான் தான் கடவுள்னு பிள்ளையார் சிலையை தூக்கி கிணத்துல போட்டு கடவுள் அந்த பிள்ளையார் இருந்த இடத்துல அவர் போய் உட்காந்துருவார். அப்படியே மிரட்டிட்டு இருப்பார் எல்லாரையும். வெளியே பிச்சைக்காரங்க எல்லாரையும் கோயிலில் போய் குடியிருங்க அப்படிம்பார். அப்படியே வெளியே பார்க்குற எல்லோரும் சோம்பேறியாக இருந்தானா அவனை சுடுவார். ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஒய்ஃப் இவன் சாக மாட்டானே அப்படிம்பாங்க. அப்படியே ஹஸ்பண்டை சுற்றுவார். அப்புறமா ஒய்ஃபையும் சுற்றுவார். இப்படி நாட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பைத்தியக்காரன் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அது நடந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தா படம் டக்குன்னு கட்டான மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று வரும், டக்குன்னு முடிஞ்சிடும். எண்டுன்னு போட்டு ஏன்னு முடிஞ்சிடும். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு தேட்டரில் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும். அதை ஒரு 4 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன படம் என்ன ஆரம்பிச்சது, ரொம்ப நல்லா ஆரம்பிச்சது, இப்போ முடிஞ்சது, நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு எதுவுமே தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் டேரக்டர் எல்லாத்தையும் ரொம்ப ரியலாக எடுத்துட்டாரு. அதை எல்லாத்தையுமே சென்சாரில் அங்கங்கே கட் பண்ணிட்டாங்க. அது போக மிச்சம் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யார் இந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தேடி போவாங்க. அவங்க ஏன் அந்த டேரக்டரை தேடுறாங்கன்னா, அவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல டேரக்டரை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக யார் இந்த டேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தேடி போவாங்க. யார் அந்த டேரக்டர், எதுக்காக இந்த படத்தை இப்படி சங்காக வச்சுருக்கிறாரு, அவர் ஏன் இப்போ டேரக்ட் பண்ணுறதே இல்லை, அவர் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த படத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். லைக் அவருக்கு ஒரு லவ் ட்ராக் இருக்கும். இந்த படத்தை ஒரு வகையில் ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாகவும் எடுத்துக்கலாம். இந்த படத்தை இன்னொரு வகையில் சினிமாவை பற்றி, முக்கியமாக சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியை பற்றி பல விஷயங்களை சொன்ன ஒரு திரைப்படமாகவும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் இந்த படத்தை வேறு மாதிரி நம்ம அணுகி பார்க்கலாம். இப்படி பல்வேறு விதமாக இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இந்த படத்தில் இருக்கிற கட்ஸு எப்படி ஃபிலிம் ரோலுங்கிறப்போ இவ்வளோ கட்ஸ் கொண்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளே கொண்டு ஒரு படத்தை கன்வின்சிங்காக மக்கள்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் இந்த சீரீஸில் நிறையா இந்த மாதிரியான உபேந்திராவோட படங்களை பற்றி பேசலான்னு நான் எடுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயம் கண்டிப்பாக போய் ஒரு தடவை பார்த்துருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும்.